மற்றொரு அண்மை செய்தி. தருமபுரியில் பரவலாக பெய்து வரும் கனமழையால் இலக்கியம்பட்டி பகுதியில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்திருக்கிறது. இதனால் குடியிருப்பவர்கள் கடும் இன்னல்களுக்கு ஆளாகி வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தருமபுரியில் பரவலாக மழை பெய்து வரக்கூடிய நிலையில் இலக்கியம்பட்டி பகுதியில் மழைநீர் வீடுகளுக்குள் புகுந்திருக்கிறது. இதனால் செய்வதறியாது மக்கள் தவித்து வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மழைநீர் வீடுகளுக்குள் புகுந்துள்ளதால் பொதுமக்கள் செய்வதறியாமல் தவித்து வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் இலக்கியம்பட்டி பகுதியில் பரவலாக மழை பெய்து வரக்கூடிய நிலையில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்திருக்கிறது. இதனால் பல்வேறு இன்னல்களை அந்த பகுதிவாசிகள் சந்தித்து வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நந்தகுமார். வணக்கம் நந்தகுமார். தற்போது இலக்கியம்பட்டி பகுதியில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்திருக்கிறது. மழைநீரை வடியச் செய்ய அதிகாரிகள் தரப்பில் ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா? விவரங்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம் சூர்யா. அதாவது தருமபுரியில் பெய்து வரும் கனமழையால் லக்கியம்பட்டி குடியிருப்பு பகுதியில் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்கள் வீட்டுக்குள் வந்த மழை நீரால் பொதுமக்கள் பெரும் அவதிக்குள்ளாகி உள்ளனர். அதாவது வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில தமிழகத்தில் உள்ள மாவட்டங்களுக்கு சிவப்பு, ஆரஞ்சு, மஞ்சள் அலர்ட் என சென்னை வானிலை ஆய்வு மையம் வழங்கியது. இந்த நிலையில தருமபுரி மாவட்டத்தில் காலை முதலே வானம் இருண்ட நிலையில் சாரல் மழை விட்டு விட்டு பெய்து வந்தது. தற்பொழுது தருமபுரி, அரூர், பாப்பிரெட்டிப்பட்டி, மொரப்பூர், கடத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இதே போல மாவட்டம் முழுவதும் பல்வேறு இடங்களில் கனமழை பெய்து வருகிறது. இதனால ஆங்காங்கே சாலைகள் வெள்ளத்திற்கடுத்து ஓடுகிறது. தற்பொழுது தருமபுரி நகர், லக்கியம்பட்டி, பாரதிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக 17 சென்டிமீட்டர் அளவிற்கு கனமழை பெய்துள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதனால இந்த மழையால லக்கியம்பட்டி பகுதியில் மழைநீர் வெளியேற வழியின்றி குடியிருப்பு பகுதிகளில் சூழ்ந்துள்ளது. அதாவது 10க்கும் மேற்பட்ட குடியிருப்பு வாசிகள் பெரும் இந்த மழையால் அவதிக்குள்ளாகி உள்ளனர். போதுமான மழைநீர் வடிகால் கால்வாய்கள் இல்லாததால் மழைநீர் குளம் போல தேங்கி நிற்பதால் மழைநீருடன் சாக்கடை நீர் கலந்து வருவதால் துர்நாற்றம் வீசி வருவதுடன் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்துள்ளதால் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி உள்ளனர். இது குறித்து பஞ்சாயத்து நிர்வாகத்திடம் பலமுறை முறையிட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் அரசு அதிகாரிகள் செய்தி இந்த தகவல் தெரிந்தவுடன் தயிர் அளவிற்கு சுற்றி பார்த்துவிட்டு சென்றுள்ளனர். வினோத், தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி நந்தகுமார்.